நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் சுத்திகரிக்கப்படாத சாயக்கழிவு நீர் காவிரி ஆற்றில் கலப்பதால் பொதுமக்கள் அவதியடைந்து வருகின்றனர். இரவு நேரங்களில் மின் மோட்டார் மூலம் பொதுமக்கள் வசிக்கக்கூடிய பகுதியில் உள்ள சாக்கடை கால்வாய்களில் சுத்திகரிக்கப்படாத சாயக்கழிவு நீர் திறந்துவிடப்படுகிறது. இந்த கழிவு நீர் குமாரபாளையம் காவிரி ஆற்றில் நேரடியாக கலப்பதால் குடிநீர் விஷத்தன்மையுடையதாக மாறும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என தெரிகிறது. விடியா திமுக ஆட்சியில் அதிகாரிகள் அலட்சிய போக்குடன் செயல்படுவதால் பொதுமக்கள் பெரிதும் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர். நாகையில் கடந்த 3 நாட்களாக நியாய விலைக் கடைகள் மூடியிருப்பதால் பொருட்களை வாங்க முடியாமல் பொதுமக்கள் கடும் அவதிக்குள்ளாகியுள்ளனர். தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றாத ஸ்டாலின் அரசை கண்டித்து நியாய விலைக் கடை பணியாளர்கள் நாகை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் ரேஷன் பொருட்கள் வாங்க முடியாமல் பொதுமக்கள் அவதி அடைந்துள்ளனர். நியாய விலைக் கடை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் பொருட்களை வழங்குவதற்கான மாற்று ஏற்பாடுகளை கூட நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் அரசு செய்யவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். ரேஷன் கடை மூடி கிடக்கு, கடை விடுமுறைன்னு சொல்லியிருக்காங்க. எந்த முன்னறிவிப்பும் இல்லாமல் அவங்க போராட்டத்துக்கான நோட்டீஸ் கூட நெய்தான் விட்டுருக்காங்க. 3 நாளாக வந்து திரும்பி போக வேண்டியதாக இருக்குது. வெளியிலையும் ஜாமான்லாம் வாங்க முடியாத அளவுக்கு விண்ணப்பட்ட அளவுக்கு விலைவாசி இருக்கிறதுனால நம்ம ரேஷன் கடையில் உள்ள ஜாமானை வாங்கலான்னு பார்த்தா அவங்க 3 நாளாக லீவு போட்டிருக்காங்க. மறுபடியும் இந்த 2 நாள் லீவு வருது. பொதுமக்களாகிய நாங்கள் தான் இந்த பிரச்சனைக்காக மாட்டிட்டு தவிக்கிறோமே தவிர அரசாங்கமும் இந்த அதிகாரிகளும் பொதுமக்களை கண்டுக்காமல் விட்டுறது மிகப்பெரிய இதாக இருக்குது. இது எங்களுக்கு ரொம்ப மன உளைச்சல். 3 நாளாக வந்து போக வேண்டியதாக இருக்குது. நாகப்பட்டினம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தங்களுடைய நியாயமான கோரிக்கைகளுக்காக இன்றைக்கி ஆர்ப்பாட்டம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இவர்களை அழைத்து இந்த தமிழக அரசு பேச்சுவார்த்தை நடத்தாத காரணத்தினால இன்றைக்கி அத்தியாவசிய பொருட்களை வாங்க முடியாமல் கடந்த 3 தினங்களாக பொதுமக்களாக நாங்கள்லாம் நியாய விலைக் கடைக்கு திரும்பி போயிட்டுருக்கோம். தமிழக அரசு உடனடியாக இந்த நியாய விலைக் கடைகளுடைய விற்பனையாளர்களுடைய நியாயமான கோரிக்கைகளை பரிசீலனை செய்து உடனடியாக நியாய விலைக் கடையை திறக்காவிட்டால் நாளையிலிருந்து பொதுமக்களாகிய நாங்கள் போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் என்பதை இந்த தமிழக அரசுக்கு இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். திண்டுக்கல் மாவட்டத்தில் விடியா அமைச்சர் ஐ. பெரியசாமியின் தொகுதியில் பாழடைந்த கட்டிடத்தில் இயங்கி வரும் துணை சுகாதார நிலையத்தால் நோயாளிகளும் மருத்துவ பணியாளர்களும் பீதியில் ஆழ்ந்துள்ளனர். சின்னாளப்பட்டியில் செயல்பட்டு வரும் சிக்கனம்பட்டி துணை சுகாதார நிலையம் கட்டப்பட்டு 42 ஆண்டுகள் ஆன நிலையில் அதனை விடியா அரசு முறையாக பராமரிக்கவில்லை. இதனால் துணை சுகாதார நிலையமும் செவிலியர் குடியிருப்பும் மேற்கூரை பெயர்ந்து விழுந்து பாழடைந்த கட்டிடம் போல காணப்படுகிறது. இதுகுறித்து பலமுறை புகார் அளித்தும் விடியா அரசு அலட்சியத்துடன் செயல்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மேற்கூரை எல்லாம் இடிஞ்சு விழுந்து மோசமான நிலை செயல்பட்டு இருக்குது. அதிலே கூட அங்கே இருக்கக்கூடிய பணி செய்யறவங்க தங்க குவார்டர்ஸ் இருக்குது. அந்த குவார்டர்ஸ் ரொம்ப ரொம்ப மோசமா இருக்குது. உள்ள விச ஜந்துக்கள் போற மாதிரி சுத்தம் இல்லாம சுகாதாரம் இல்லாம சுகாதாரம் செயல்படக்கூடிய இடத்துலயே சுகாதாரம் இருக்குது. இதை கொஞ்சம் சீர்தூக்கி பார்த்து அந்த பில்டிங் இடிஞ்சு விழுந்தது சரி பார்த்து கொடுக்கணும்.